வணக்கம் அமேஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட தேவாங்கும் ஜிம்முக்கும் தான் ஒன் ஷாட் கேட்டுட்ருக்கீங்க. ஜோன் நான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வில்லேஜ் டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்டு இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நான் வில்லேஜ் ஸ்டோரியாக கொண்டு போகணுன்ட்டு தான் யோசித்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு ஜிமின் பற்றி சொல்லணும்னா, ஜிமின் நல்ல உதாரித்தனம் பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்க ஒரு பையன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நல்லா படிக்கிற பொண்ணு. இப்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஜிமின் வந்து ட்ராப் அவுட் ஆகியிருப்பான், காலேஜ் போயிருப்பான். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பான். இதே போதும், வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் தான் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் தடல் புடடா உங்களுக்காக சமைச்சிட்ருக்காங்க எல்லாமே. ஏய், பொண்ணுக்கு அது பிடிக்கும்ல, செஞ்சியா? ஏங்க, உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சுருக்கேன், கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணை நல்லா சாப்பிட்டு இந்த லீவில் உடம்பு ஏற்றிட்டு தான் போவா. போதுமாங்க? உங்கள் பொண்ணை நல்லா உடம்பு ஏற்றி அமுச்சு விடலாம், போதுமா? இல்லடி, அவள் ஹாஸ்டலில் அதுவும் உப்பு சப்பு இல்லாத சாப்பாடெலாம் சாப்பிடுவா. எனக்குன்னு இருக்கிறது அவள் மட்டும்தானே. இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் எங்கே போகிறான்னு பாருங்கள். அது பெத்த கடமைக்கு நம்ம கட்டி கொடுத்து தானே ஆகணும். சரிங்க, உங்கள் பொண்ணு எங்கே? இல்லடி, அவள் வந்தோடனே மேலே மாடிக்கு போயிட்டா. தூக்கம் வருதுப்பா போகிறேன்ட்டு போயிட்டா. நீ என் பொண்ணுக்கு என் கையால் ஊட்டி விடணும். சரிங்க, நான் சமைக்கிறேன். நிறையா சமைச்சிட்டேன், இது போதும் இல்லை? இல்லை இல்லை இல்லை, அவளுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டன் நான் எடுத்தாந்து கொடுத்தனே, சமைச்சிட்டியா என்ன? ஏங்க, அதில் கிரேவி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பரவாயில்லடி, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டிஷ் பண்ணிக்கோ. சரிங்க. என் பையன் வந்தால் கூட நீங்கள் இவ்வளோத்துக்கு கவனிக்க மாட்டீங்க. உங்கள் பொண்ணுன்னோன்னே உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு. ஏய், பையனும் என் பையன்தான், இல்லைன்னு சொல்லடி. ஆனால் என் பொண்ணு மாரி வராதுல்ல. ஏங்க, அவனும் நீங்கள் பெற்ற பையன்தான், ஞாபகம் இருக்கா? இருக்குடி, அதெல்லாம் அவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பையன், அப்புறம் பையன். இருந்தாலும் அவள் கொஞ்சம் ஸ்பெஷல் டி. என்னமோ சரிதான் அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்து முறைச்சிட்டு அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் அப்போ தான் ரூமில் இருந்துட்டு உங்கள் கசினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் பேர் ஜானு. அவளுக்கு கால் பண்ணிட்டு, ஹலோ, சொல்லுக்கா, என்ன வந்துட்டியா? குட்டி, அதெல்லாம் வந்துட்டேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணுறது, உங்கள் அத்தை தான் ஏதோ ஒரு வேலை கொடுத்து இதை செஞ்சுட்டு வா அப்படின்னு அத்தை வீட்டுக்கு அமுச்சிருக்கு. அப்போ நீ எங்கே இருக்க? இந்தோ அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டே இருக்கேன். நீ எங்கே இருக்க? குட்டி, நான் வீட்டில் தான் இருக்கேன், ரூமில் இருக்கேன். நீ அத்தை வீட்டுக்கு போயிட்டு இங்கே வரியா? சரி இருக்கா, நான் வரேன் அப்படின்ட்டு அவளும் கால் கட் பண்ணியிருப்பா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகும். அவளுமே இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அப்போ உங்கள் அப்பா தான் பார்த்துட்டு, என்ன ஜானு, உங்கள் அக்கா கூப்பிட்டாலோ? ஆமாம்மாம்மா, அக்கா தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. என்ன நீங்களாச்சும் கூப்பிட்டீங்களா? சரிதான் ஜானுமா, நீ அவள் வந்தால் தானே இந்த பக்கத்தே வருவ, இல்லாட்டி எங்கே இங்கிட்டு வருவ? சரி மாமா, ரொம்ப திட்டாதீங்க. சரி, அக்கா எங்க? மேலே மாடியில் இருக்கா, நீ போயிட்டு வா. சரி மாமா, நான் போய் அக்காவை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவளுமே உங்களை பார்க்க தான் வரா. நீங்கள் அப்படியே படுத்துட்டு உங்கள் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் தங்கச்சியும் வந்து உங்கள் கூட பெட்டில் படுத்துட்டு, ஏய் என்னடி பாடுற? நான் என்ன பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணலையே. சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுடி, என்ன? பர்சனலாக கேட்கணும்டி. நமக்குள்ளே என்னடி பர்சனல் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச என்னோடய பர்சனல் எல்லாமே உனக்கு தெரியும், உன்னோட பர்சனல் எல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? அதில் உனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. என்ன ப்ரப்போசலா? என்ன சொல்கிற? ஆமாம், அவனுக்கு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. யாருடி? உனக்கு அந்த பையன் இருக்கான்ல, அதான் காலேஜ் கூட ட்ராப் அவுட் வானானே, உன் பின்னாடிலாம் நீ சின்ன பிள்ளையில் இருக்கும்போது உன் பின்னாடியே சுற்றுவானே, அவனுக்கு பயந்து தானே மாமா அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தாரு. அவன் ஆமாண்டி, அவன் பேர் கூட அவன் பேர் அழகா இருப்பாண்டி. அவன் வேறு, அவன் பேர் ஜிமின். ஆமாம் ஆமாம், அவனே தான். அவன்தான் இப்போயும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லி அமுச்சு விட்டான்.
புரியல. உன்கிட்ட சொல்லி அமுச்சு விட்டானா? ஏய் என்னடி சிரிக்கிற? அப்போ நீயும் பண்ணுறியா? ஏய் அதெல்லாம் இல்லடி. ஆ, பிடிக்கும் அவனை, அழகாக இருப்பான், சைட் அடிச்சிருக்கேன் அவ்வளோதான். சைட் அடிச்சிருக்கியா? அடி பாவி, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏய் சைட் அடிக்கிறதா சும்மா பார்த்துட்டு அவ்வளோதான்டி, அதுக்கு மேலேலாம் இல்லை. சரி சரி, ஓகே ஓகே. அப்போது நீ ஒன்று பண்ணுறியா? என்னதுடி? நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போவோம், அத்தை ஒன்றையும் கூட்டிகிட்டு வரும், சரியா? சரி ஓகே. அப்போது அந்த பையனுக்கு நீயும் அக்செப்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிடு. ஏய் நான் ஏன்டி சொல்லணும்? எனக்கு அவனை பிடிக்கும், சைட் அடிப்பேன் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லடி. வயன், உனக்கு அவனை பிடிக்கும்னு தெரியும், சைட் அடிக்கிறேன்னு சொல்கிற, அப்புறம் அந்த ஃபீல் இல்லாமையா இருக்கும்? இங்கே பாரு, அவன் வேலைக்கும் போக மாட்டான், உதாரித்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கான். அவனுக்கெல்லாம் அப்பா எப்படி கொடுப்பாரு என்ன? ஊரில் வேற நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடி. ஏய் அவன் ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி தான், சொல்லப்போனால் நம்ம 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் தானே, அப்புறம் என்ன? நீ ஓகே சொல்லு. அதெல்லாம் மாமா கல்யாணம் பண்ணி வச்சுருவார், உனக்கு பிடிச்ச பையனாக இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவார். அது மட்டும் நான் பண்ண மாட்டேன்டி. அவன் நல்ல ஒரு நிலமையில இருந்தானா பார்க்கலாம், இப்போது உதாரித்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கான். ஏய் அதான் உனக்கு பிடிக்கும்ல வயன், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு ஜானுமா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் லவ்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கணும்டி, அது மட்டும்தான். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன், உனக்கே தெரியும்ல. சரி போதும் போதும், உங்கள் அப்பா பொண்ணு புராணத்தை இதோட விட்டுரு, நான் போகிறேன். எங்கே போகிற? அவன் தான் உன்கிட்ட ரிப்ளை கேட்டு வந்து சொல்ல சொன்னான், நான் போய் சொல்கிறேன். நீ வேலைக்கு போனதான் அவள் அக்செப்ட் பண்ணுவாளான்னு, என்ன பண்ணுறான் பார்ப்போம். சரி போய் சொல்லு அப்படின்னு நீங்கள் விளையாட்டுத்தனமாக சொல்கிறீங்க. அவளும் இப்போ கிளம்பிட்டு ஜிமினை பார்க்க தான் போகிறா. அப்போது அவன் மெக்கானிக் ஷெட்டில் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் வீட்டை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். வராளா என்ன? இந்த சில்வண்டு வருது, டேய் அந்த சில்வண்டை பிடிச்சிட்டு வா. அப்போது ஜாக்சன் வந்துட்டு ஏய் சில்வண்டு. அப்போது ஜானோ திரும்பி பார்க்குறா. என்ன எதுக்கு இப்போ என்ன சில்வண்டுன்னு சொல்கிற? போடா கொப்பரமண்டா போடா. எதே கொப்பரமண்டாவா? பொடி சில்வண்டு. மண்டையும் ஆலையும் பாரு கொப்பரம், பாரு சாவச்சிருவன் பார்த்துக்கோ. சில்வண்டு இத்தனோடு இருந்துட்டு கொப்பரமண்டுன்னு சொல்கிறியா? பொடி. ஆமாம், உன் மூஞ்சையும் உன் மண்டைக்கும் சம்மந்தமே இல்லை பாரு, கொப்பரை மண்டை மாதிரி இருக்கு. இங்கே பாரு, என் மண்டை என் மூஞ்சி எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஏன் பிடிக்கணும்? ஆமாம் ஆமாம் எனக்கு அப்படியே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் பாரு பே அப்படின்ட்டு அவள் அங்கனே சண்டை போட்டுட்ருக்கா. ஏய் சும்மா இருறா, கேளு அந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்னான்னு. சரி சரி, என்ன சொன்னான் உங்கள் அக்கா ஜிமின் பற்றி? அவளா? மாடு மேய்க்கிறதுக்கான 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்குது, போய் மாடு மேயின்னு சொன்னான். கூட உன்னைய அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்க சொன்னான். எது அசிஸ்டண்டாவா? மச்சான் என்ன சொன்னான்? அவள் என்ன சொன்னான்? அவள் அதை மட்டும் சொல்லு. அது அது ஒன்றை தான் கேட்குறேன், அது இதுன்ட்டு இழுக்காத, டேரெக்டாக சொல்லு. அது அக்கா சொல்லிட்டா, அக்காவுக்கு ஒன்று பிடிக்குமா, சைட் அடிச்சிருக்காளாம். ஆனால் என்ன ஆனால்? ஆனால் ஆனால் என்ன ஆனால் அதை சொல்லு ஃபஸ்ட்டு. ஆனால் அது உன்னை வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. ஓ வேலைக்கு போனால் அக்செப்ட் பண்ணிப்பாளா? அப்படி தான் சொன்னான். நல்ல ஃபேமிலி வேறு, ஆனால் அவன் மட்டும் அப்படி இருக்கான், நல்லா வேலைக்கு போயிட்டா அப்பா கிட்ட நானே பேசுவேன் அப்படின்னு சொன்னான். நீ தான் அதுக்கு மேலே பார்த்துக்கணும். அப்போ ஜாக்சனை பார்த்துட்டு ஜானோ போடா கொப்பரை மண்டை, ஏய் கொன்று வண்டி உன்னை பே இரு எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு கையை முறுக்கிட்டு போகிறா. இத்தனோண்டுக்கு இருந்துட்டு அண்ணன்கிட்ட சொல்லுவாளாமே, ஆளையும் சைஷையும் பாரு அப்படின்ட்டு அவன் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமின் தான் ரொம்ப யோசிக்கிறான், நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்ட்டு. டேய் அப்போ நம்ம வேலைக்கு போகணுமா? ஐய மச்சான் என்ன நீ இப்படி இருக்க,
நீ தானே சொல்லுவ நமக்குலாம் வேலையே வேணாம், நம்ம ஜாலியாக இருக்கணும்னு. என்ன மச்சான் இப்படி சொல்கிற, வேலைக்கு போகணுன்னு? ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமேடா. உனக்கு பிடிச்சா நீ போ, நான் ஏன் வரணும்? நீ ஒரு தப்பு பண்ணிட்ட மச்சான். நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஃப்ரெண்டாக ஆகிட்டல்ல, அதனால 2 பேரும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். நான் ஒயனை கட்டுறேன், நீ ஜானுவை கட்டுற, ஓகே? ஐய, அந்த சில்வன்ட்டை நான் கட்டணுமா? எனக்கு என்ன தலையெழுத்து அவளை கட்டணுன்ட்டு? எனக்குன்னு பிறந்தவன் எங்கேயோ வளர்ந்துட்டுருப்பா. எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்துடும் போது பதும் ஓரப்பாடாத மச்சான். எனக்குன்னு பிறந்தவ எங்கேயோ வளர்ந்துட்டுருப்பா. அவளை கட்டுவேனா இந்த சில்வண்டை கட்டுவேனா? ஐயோ பாய பார்த்தியா இதுக்கு? எம்மா இதை கட்டுனவெல்லாம் செத்தாண்டா. வேணும்னா சிரிக்கணும், வேண்டாம்னா அழுவணும். எப்பப்பப்பப்பா நான்லாம் கட்ட மாட்டேன்டா. எனக்குன்னு ஒருத்தி ஏஞ்சல் இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வானத்தை பார்க்குறான். ரொம்ப பார்க்காத, அங்கேருந்தெல்லாம் விழுந்துட மாட்டா. நம்ம வேலை பார்க்கலாம், சரியா? என்ன மச்சான் இப்படி வேலையெல்லாம் பார்க்க சொல்கிற? வேலை பார்த்து தான் ஆகணும் மச்சான், வேறு வழி இல்லை. எனக்கு ஒயன் வேணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் வேலையெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டான். இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் லீவுக்காக உங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க. இப்போ உங்கள் ஊரில் திருவிழா, ஸோ அதனால தான் நீங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜானு தான் உங்கள் கிட்டே இருக்கா. மஸ்காரா எங்க? இந்த இருக்குக்கா, இரு வரேன் அப்படின்ட்டு அவள் ஒன்றா எடுத்து கொடுக்குறா. நீங்களும் அதெல்லாம் போட்டுட்டு, அக்கா சொல்லுடி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? அது ஜிமின்கிட்ட நான் ஒரு நாள் போய் சொன்னேன்ல. என்னது? அதான்க்கா, இந்தமாரி ஒயனக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நீ வேலைக்கு போகணுன்னு. ஆமாம், அதுக்கு என்ன போ? இங்கே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிட்டியா? கரெக்டாக இருக்குது. சொல்லு அப்புறம் என்ன? அவன் இப்போது வேலைக்கெல்லாம் போகிறான்க்கா. நீங்கள் அப்படியே லிப்ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு அதை கீழே போட்டுட்டு, என்ன வேலைக்கு போகிறானா? ஆமாக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாட்டையும் வேறு சொல்லியிருக்கான், இந்தமாரி நான் வயனுக்காக தான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி. அவர் அப்பா வந்து அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்தமாரி வயனுக்காக தான் வேலைக்கு போகிறானாம்மா, நீ தான் கொஞ்சம் பேசணும் உங்கள் அண்ணன்கிட்ட அப்படிங்கிற மாரி. என்னடி சொல்கிற? உண்மையாவா? உண்மையாக தான்க்கா. ஜிமின் உனக்காக வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான். ஐ திங்க் அவன் இப்போ ஃபாரின் கூட போக போகிறான்னு நினைக்கிறேன். என்ன ஃபாரினா? ஆமாம், ஃபாரின் தான் போக போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ நீ 12th ஸ்டாண்டர்டும் முடிச்சிட்ட, இன்னும் 3 years தான். அவன் நல்லா சம்பாரிச்சிருவான்க்கா. அக்கா அவனை கல்யாணம் பண்ணிக்கோக்கா, அவனை நீ அக்செப்ட் பண்ணிக்கோக்கா. என்னடி பேசுகிற? நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டேன், நீயும் போய் அதை சொல்லிட்ட. நானும் அதை விட்டுட்டேன், நீயும் அதை விட்டுட்ட. இப்போ வந்து நீ இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அக்கா நீ சொன்னல ஜிமினை பிடிக்கும், சைட் அடிச்சிருக்கேன்னு. அப்புறம் என்னக்கா உனக்கு? அவன் இப்போ நல்லா சம்பாதிக்கிறான். இத்தனை நாள் அவன் சம்பாதிக்கவே மாட்டான், ஊதாரித்தனம் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளேயே சுற்றிட்டுருப்பான். ஆனால் இப்போது அப்படி இல்லை, உனக்காக வேலைக்கெல்லாம் போகிறான். அப்போது உன் மேலே லவ் இருக்குல்லக்கா. லவ் இல்லாமையா அவன் இப்படி பண்ணுறான்? நீ ஏன் யோசிச்சு பாருக்கா. அப்போ நீங்களும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயன் என்னம்மா பண்ணுற, கிளம்பலையா? இந்த வந்துட்டேம்மா அப்படின்ட்டு நீங்களும் ஜானுவும் அப்படியே கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகிறீங்க. அங்கே திருவிழாவில் ஜிமின் அவங்க பசங்க கூட நின்றுட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது நீங்களும் வரீங்க ஜானு கூட. ஜானுவை பார்த்துட்டு, கூப்பிடு அக்கா, உன்னை ஜிமின் பார்க்க சொல்கிறான்க்கா, பாருக்கா. நான் பார்க்க மாட்டேன், பயமாக இருக்குடி, எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அக்கா பாரு, ஜஸ்ட் ஒரே ஒரு ஐ கான்டாக்ட் பாருக்கா, செத்தக்கா இரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்க ஜிமின் கண்ணில். அவரும் அங்கனையே ஃப்ளாட்டு ஏற்கனவே ஆகிட்டாரு, இருந்தாலும் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. खुद को
संभाला, सारे गमों को दिल से निकाला, तेरे साथ मेरा है नसीब जुड़ा, तुझे पाके अधूरा न रहा। क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो. அப்போ சடனாக அவங்க அப்பா வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு, வாமா வா, உனக்கு நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், நான் நிறைய பேரை உன்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன்ல, நான் காட்டுறேன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க, அவரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பேர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, இது என் பொண்ணு இத்தனை நாளாக ஹாஸ்டலில் இருந்தா, இப்போ லீவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போது உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஜிமின் உனக்கு என்ன இங்கே? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்க வந்தேன். என்ன, யாரை பார்க்க வந்த? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். சரி சரி போ. அப்போது உங்களை சடனாக திரும்பி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக போகிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு. நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா, அம்மா இதுதான் அப்படின்னு சொல்லிடு ஒருத்தவங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வர்றாங்க. அப்போது நீங்களும் போயிட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுட்டு ஜிமினை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமினை இப்படி பார்க்கும்போது. ஜிமின் ரொம்ப மாறி இருக்கான்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது. அப்போது ஜிமின் அவங்க அம்மாட்ட போயிட்டு, மா பேசுமா, பேசு ப்ளீஸ்மா, பேசுமா, வயனை நான் கல்யாணம் பண்ணி நான் காலேஜ்லாம் படிக்க வச்சுக்கிறேம்மா, நீ பேசுமா, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன், அவளுக்காக தான் சம்பாதிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன் அவளுக்காக தான், மா நீ போய் பேசுமா. டேய் போய் பேசுன்னா நான் போய் எப்படிடா அவங்க அப்பாட்ட பேச முடியும்? அவங்க அப்பா கிட்ட நம்ம அப்பா தாண்டா போய் பேசணும். அம்மா போய் பேச சொல்லுமா அப்பாவை, நீ எதுக்குமா கம்முன்னு இருக்க, போ. டே சும்மா இருறா, ஃபங்க்ஷன் முடியட்டும். மா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுமா, நான் ரொம்ப அவளை லவ் பண்ணுறேம்மா. டே கம்முன்னு இரு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஜிமின் அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு கண்ணை காட்டுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜானு கிட்ட சொல்லி அமுச்சு விட்றாரு. ஏய் ஜானு, என்ன, உங்கள் அக்காவை போய் கூட்டிகிட்டு வரியா? எங்கள் அக்காவையா? எதுக்கு கூட்டிகிட்டு வரியா சித்த? அங்கிட்டு கோயில் பின்னாடி கூட்டிகிட்டு வர சொல்லு. நானும் வரவா? நீ கூட்டிகிட்டு மட்டும் வா, நீயும் வா சேர்த்து, அப்போ தான் டவுட் வராது யாருக்கும். அப்போது ஜானு உங்ககிட்ட வந்துட்டு, எனக்கா? என்னம்மா, நீ என் கூட வரியா? எங்கே? கோயில் பின்னாடி வரியா ப்ளீஸ்? எதுக்கடி ப்ளீஸ்லாம் சொல்கிற, இரு வரேன் அப்படின்னு உங்கள் அம்மாட்ட, மா ஜானு கூப்பிட்றா சித்தா, அங்கிட்டு போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மாவை அமுச்சு விட்றாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் அங்கே நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஜானுவை பார்த்துட்டு, எனக்கா திட்டாத, அவன் தான் கூப்பிட்டான், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் கிளம்புவா. செருப்பால் அடிப்பேன் ஜானு, அப்படியே நில்லு. என்னக்கா இப்படி பேசுகிற, நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்த? இப்போ நான் அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? உன் மனசில் இருக்கத சொல்லு. எனக்கு தப்பான இன்டென்ஷன் இல்லை அவன் மேலே, புரியல. லவ் இருக்கா இல்லையா உனக்கு? அதுக்கு பேர் லவ்வான்லாம் எனக்கு தெரியாது ஜானு. அக்கா அவன் ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறான், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். நான் இங்கே நிற்கிறேன், நீ போய் பேசிட்டு வா, அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். அப்போது ஜிமினும் உங்களை பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ நீங்களும் அவன் கிட்டே போயிட்டு, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஜானு சொன்னாளா உங்ககிட்ட எதுவும்? சொன்னா. உனக்கு ஓகேவா? நீங்கள் அப்போ சைலண்ட்டாக இருக்கீங்க.
வயன் உன்னை தான் கேட்குறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்குறேன். அது நான் காலேஜ் படிக்கணும். நான் படித்து முடித்தோன்னே நீங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஓகே தான். இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்குறேன். இல்லை, அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. வயன், நான் ஒன்றும் அவங்க கூட வாழ போகிறதில்ல, உன் கூட தான் வாழ போகிறேன். உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்குறேன். அது இங்கே பாரு, பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கும், ஆனால் அது லவ்வான்லாம் எனக்கு தெரியாது. பிடிக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அவரும் அப்படியே யோசிச்சுட்டு, பிடிக்கும்ல, எனக்கு அது போதும். பிடிக்கும்ல வயன், உனக்கு அது மட்டும் போதும்டி, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் நினச்சிட்டு அவரோட வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே 4 years அப்படியே போயிருந்துருக்கோம். இப்போது நீங்களுமே காலேஜ்லாம் முடிச்சுட்டு இப்போது வீட்டில் தான் லீவுக்கு வந்திருக்கீங்க. காலேஜ் யூஜி முடிச்சுட்டு இப்போது வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட பார்த்தா ஜிமின் ஃபாரின் போயிருப்பார், ஆஸ்திரேலியா போயிருப்பார். ஆஸ்திரேலியாவில் நல்ல ஒரு வேலை, அவரும் நல்ல கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பார். அவருமே இப்போது ஊருக்கு தான் வந்திருக்காரு. ஊருக்கு வந்தால் ஒரே ஜாலியாக இருக்கார் மனுஷன். இப்போ மறுபடியும் அதேமாரி ஒரு திருவிழா வருது. அகெயின் அவர் அதேமாரி உங்களை அந்த கோயில் பின்னாடி கூப்பிட்றாரு. இந்த வாட்டியும் ஜானு தான் அவங்க கூட வரா. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வராரு, நம்ம ஜாக்சனும் ஜானோ லவ் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப க்யூட்டான கப்பல், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்தமாரி லவ் பண்ண ஆரம்பித்து தலைவி ஜாலியாக இருக்காப்புல. நீங்கள் அதேமாரி நீங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போது ஜானுவோட வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஜாக்சனை கல்யாணம் பண்ணிக்க. ஜாக்சனுமே இப்போ நல்ல ஒரு வேலையில் இருப்பார். இப்போது ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஜிமின், ஹே எப்படி இருக்கடி, நல்லா இருக்கியா? அதே மாதிரி உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருவீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, இங்கே பாரு வயன், அகெயின் நான் கேட்குறேன், உனக்காக 4 years வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நான் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகுவேன், புரியுதா? இதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ தாராளமாக படி, ஆனால் அது என் பொண்டாட்டியாக இருந்து படி. அதுதான் எனக்கு வேணும், புரியுதா? நான் உங்கள் அப்பாட்ட பேசிட்டேன். அவர் எனக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. இனி உன் கையில் தான் இருக்க முடிவு. நைட்டு 12 மணிக்கு நான் உனக்கு கால் பண்ணுவேன், ஓகேவா? எதுக்கு? நான் கால் பண்ணுறேன், நீ எனக்கு பதில் சொல்கிற, சரியா? ஓகே. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னே சொல்லு. அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் போகிறேன். அப்போ அங்கேருந்து ஜிமினோட அம்மா வந்துட்டு, வயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஜிமின் சொல்லிட்டானா? அப்போது ஜிமினை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு, உன்னை தவிர. இல்லை உனக்கும் தெரியும், பட் உனக்கு ரொம்ப தெரியாது, அவ்வளோதான். அம்மா வா நம்ம போகலாம், அவள் யோசிக்கட்டும் கொஞ்ச நாளி. அப்படியே போய் ஜிமினை பார்த்தா ஜிமின் உங்கள் அப்பா கூட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. எனக்காக ஒரு பையன் நான் சொன்னதுக்காக இப்படி ஒரு நல்ல ஒரு நிலமையில இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே நைட்டும் ஆகும், 12 மணி ஆக போகுது. உங்கள் ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக 12 o'clock உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ வயன்? ஹலோ. இருக்கேன், நான் தான். ஹாப்பி பர்த்டே டி. அப்போது நீங்கள் டேட்டை பார்க்குறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே. தேங்க்யூ. என்னடி ஷாக்காக இருக்கா? இந்த வாட்டி உன்னோட ஃபஸ்ட் விஷ் நானாக தான் இருப்பேன். இனியும் உன்னோட ஃபஸ்ட் விஷ் நானாக தான் இருப்பேன். உன்னோட இல்லை என்னோட சாகிற நாள் வரையும் உன்னோட எல்லா பர்த்டேக்கும் நான் மட்டும்தான் உனக்கு
ஃபர்ஸ்ட் விஷாக இருப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நமக்கான ஒரு பையன் கிடச்சிட்டான் அப்படிங்கிற மாரி நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஜிமின் சொல்லுடி, என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு என் வாழ்க்கை முழுக்க என்னை சகிச்சுக்கிட்டு என்னை லவ் பண்ணிட்டு இதேமாரி என் கூட நீ இருப்பியா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த லைஃப்பை உன் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இருப்பியா என் கூட? அவ்வளோதான் ஜிமினுக்கு நான் சொல்லவே முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 6 months கழிச்சு காட்டினா அவங்க 2 பேருக்கும் நல்ல மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months இருக்கும். நீங்கள் 2 பேரும் தான் பெட்டில் படுத்துட்டு, ஜிமின் நீ கிளம்புப்பா, என்னால் முடியாது, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஹே கிளம்புடி, தங்கும்ல, கிளம்பு. அப்போது உங்கள் ஹிப்பில் வந்து அவர் லைட்டாக கடிக்கிறாரு. கடிக்காது ஜிமின், வலிக்குது, முரண்டு பிடிக்கிற பற்றியா? நான் அப்படி தாண்டி முரண்டு பிடிப்பேன், என்னடி பண்ணுவேன்? போ, உன்னெல்லாம் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும் போடா. நீங்களாச்சும் இப்போ தான், நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக காட்ட வேண்டாம். அதான் காட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஃபுல்லாக காட்டினா நீ தாங்க மாட்டேடி, அதனால தான். இதுக்கே எப்படி இருக்குது, ஃபுல்லாக காட்டினா அவ்வளோதான், பரலோக்கு போக வேண்டியதுதான். அப்போது உங்கள் வாயில் அப்படியே அடிச்சுட்டு பேச்சை பாரு, நல்லா பேசவே மாட்டேன்ட்டு தான் லவ் பண்ணேன். இப்போ தான் தெரியுது எவ்வளோ பேச்சு, எவ்வளோ வாய். சில்வண்டுக்கு மேலே வாய் அடிக்கிறேன் நீನು. சில்வண்டு யார்? ஜானுக்கு மேலே வாய் அடிக்கிறேன், அப்படி தானே? சரி, நீங்கள் போய் ஜானுவை கட்டிக்கோங்க, நான் வேணா ஜாக்சனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அவர் உங்கள் வாயிலே நல்லா கடிச்சிட்டு, இது ஜாக்சனை கல்யாணம் பண்ணுவியா? அவனே ஒரு பொறுக்கி, அவனை போய் கல்யாணம் பண்ணுறியா? ஐயோடா, இது இன்னொரு பொறுக்கி சொல்லுதாக்கும். கொன்று வேண்டி பொறுக்கி கிரிக்கின்ன. பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியுமா? பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியுமாடி? தெரியும், டெய்லி நைட்டெல்லாம் பண்ணுறியே அதுதான் பண்ணுவான். அவ்வளோ டீப்பாலாம் பண்ண மாட்டான், மேலோட்டமாக பண்ணிடுவான் பொறுக்கி. உனக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் தான் சரிப்பட்டு வரும், அதுவும் பையனாக தான் பிறக்கணும். கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், ஒரு பையன்தான் பிறப்பான். பையனோ பொண்ணோ எதா இருந்தால் என்ன, என் பிள்ளைங்க அவ்வளோதான். ஆனால் என் பொண்ணெல்லாம் இந்தமாரி என்னமாரி ஒரு ஆளுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன்டி. பார்க்குறேன் உங்கள் பொண்ணு என்னமாரி லவ் பண்ணாமல் இருக்காளா, இல்லை பாதிலே லவ் பண்ணிட்டு அவன் கூடயாச்சும் ஓடி போகிறாளான்னு பார்க்க தானே போகிறேன். அம்மா மாரி பேசுடி, பாயம் பாரு, இருக்க போகிறேன்டி. சரி என்னை விடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டவல் எடுத்து கட்டிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குளிடி, நானும் வரணும், ஓப்பனில் தான் இருக்குது, எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷவர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினோ ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டு உங்களோட டவலை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு, ஓ எடுப்பு வள மாட்ட, நான் போடச்சா தாங்க மாட்டேன், சந்து புந்து வீடு நீ வந்து விளையாடு, பட்டா வாங்க தேவை இல்லை பொட்டா போடு, வெட்டியத்தான் சேர்த்து ஓ மரா பிள்ளை கோத்து, என்ன நம்ம பண்ணுறிய நெஞ்சுக்குள்ள கெட்ட கனவு. என்ன ஒரே பாட்டாக இருக்குது, கையெடு இடுப்புலேருந்து பாட்டோடு சேர்த்து ஒன்று ரப் பண்ணும்போது ஒரு வைப் இருக்கே, எபா நல்லா இருக்குடி, சொர்க்கம்டி. சொர்க்கமே என்றாலும் அதுவும் இடுப்பு போல வருமா. அப்போது நீங்களும் அப்படியே திரும்பிட்டு, இங்கே பாரு இப்படிலாம் பாடிட்டு இருக்காது, ஓடு வெளியே அப்படின்னு பிடிச்சி தள்ளுறீங்க. ஓ மேடம் என்னே தள்ளுறீங்களா, இறை வர்றேன் அப்படின்னு டோரை லாக் பண்ண விடாமல் உள்ளக்கு வந்துட்டு அவர் டோர் லாக் பண்ணிட்டு, இனிமே ஏன் ஆட்டம் தாண்டி அப்படின்ட்டு உங்ககிட்ட வராரு. ஓகேடா, இதே போதும்னு நினைக்கிறேன். அண்டில் தி சைனிங் ஆஃப் பிரைட், டாடா பாய், லவ் யூ.